ஆனா நீங்க கரூர்ல இருக்கட்டும், பழனியில இருக்கட்டும், இன்னைக்கு கோயில் சொத்துக்கள் எந்த அளவிற்கு கோயிலுக்கு இல்லாமல் அது சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது தான் என்பது நமக்கு மிகுந்த வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தமிழக அரசு கரூர்ல உள்ள கோயில் நிலங்கள், அது கோயிலுக்கான நிலங்கள், பின்ன இனாம் நிலங்கள் என்று அதற்கு ஒரு பிரிவை ஏற்படுத்தி அது இன்னும் தீர விசாரிக்கப்பட வேண்டும். ஆனா எந்த வகையிலும் கோயில் சொத்துக்கள் அபகரிக்கப்படக்கூடாது என்பதில் நாம் எல்லோருமே தெளிவாக இருக்க வேண்டும். அரசாங்கம் மட்டும் இல்ல, எல்லோருமே தெளிவாக இருக்க வேண்டும். இது ஒரு தாழ்மையான கருத்து. அதே மாதிரிதான் பழனியில 100 கோடி மதிப்பிலான பழனி ஆண்டவரின் சொத்து 2 கோடிக்கு விற்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் பழனி ஆண்டியாக இருந்தாலும் அவர் எல்லோருக்கும் மிக மிக செல்வத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனா அவரோடதையே சுரண்டும் அளவிற்கு நிகழ்வுகள் நடைபெறுகிறது என்றால் நம்மளால ஒத்துக்கொள்ள முடியாது. அதனால தமிழக அரசு ஒவ்வொரு கோயிலுக்கும் எவ்வளவு நிலங்கள் இருக்கிறது, எவ்வளவு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இருக்கிறது, அதற்கான சொத்துக்கள் எவ்வளவு, எந்த அளவிற்கு அரசாங்கம் அதை பாதுகாக்கிறது என்பதை முழுமையான அறிக்கையாக தயார் செய்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது, எல்லோரின் கருத்தாகவும் இருக்கிறது. அது எல்லாத்துக்கும் மேல திருப்பரங்குன்றம் பக்கத்துல ஒவ்வொரு இந்துவின் உணர்வு அங்கே விளக்கேற்ற வேண்டும் என்பது. சென்ற ஆட்சி தான் அதை இந்துக்களின் உணர்வை மத வேற்றுமையாக முன்னிறுத்தி அதில் பூர்ணச்சந்திரன் போன்ற தம்பிங்கெல்லாம் உயிர் நீத்த பிறகும் இன்னும் விளக்கேற்ற முடியாமல் இருக்கிறது. அதே நிலை இந்த ஆட்சியில தொடரக்கூடாது. சென்ற ஆட்சியை மக்கள் நிராகரித்ததற்கு காரணம் இந்து விரோத போக்கும் ஒரு காரணம் தான். ஆனா இந்த ஆட்சி அந்த இந்து விரோத போக்கை கைவிட்டு இந்துக்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டும். இங்கே உயர் நீதிமன்றம் அனுமதி கொடுத்த பிறகு உச்ச நீதிமன்றம் சென்றது மிக தவறு. அதனால இந்துக்களின் உணர்வுகளை சாமானிய உடனே இது ஏதோ கட்சிகள், இந்து இயக்கங்கள், அமைப்புகள் என்று எடுத்து செல்லாம திருப்பரங்குன்றத்துல இருந்தவர்கள் எல்லாரும் சாமானிய மக்கள் தான் போராடினாங்க. அதனால இந்த அரசு இந்த இந்து கோயில்கள் மீதும் இந்து மத உணர்வு மீதும் இன்னும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நாங்க இந்து என்று சொன்னால் ஏதோ தமிழ்நாட்டுல ஒரு தவறான புரிதல், நான் மற்ற மதத்தை சார்ந்தவன் என்று சொன்னால் நான் மதச்சார்பற்றவன், இந்து என்று சொன்னால் நான் மதச்சார்புடையவளாக மாறிவிடுகிறேன். அப்படி இல்லாமல் இந்த மதத்தின் மாண்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு இந்துவாக நான் வலியுறுத்தி சொல்கிறேன். அதே மாதிரி தமிழ்நாட்டுல பல தவறுகள் நடக்கிறது, இவையெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். நேற்றைய தினம் ஒரு செயலி, ஒரு இணையதளம் அரசாங்க மருத்துவமனைகளுக்கு தானம் கொடுப்பதற்காக ஒரு இணையதளம் ஆரம்பித்தார்கள். அதை நானும் பாராட்டினேன். ஆனா ஒரே நாள்ல 3 கோடி சேர்ந்திருக்கிறது பெருமை அல்ல, அது எந்த அளவிற்கு மக்களுக்கு சென்று சேருகிறது என்பதுதான். சாமானிய மக்களுக்கு மருத்துவ உதவியாக சென்று சேருகிறது என்ற சமீபத்துல தொண்டைக்குல அறுவை சிகிச்சை ஒரு தம்பி அங்க இறந்திருக்கிறார். திருச்சியில ஒரு அரசாங்க மருத்துவமனையில சிகிச்சை பெற்ற ஒரு சிவிலியர் இறந்திருக்கிறார்கள். ஆக ஏதோ இது விளம்பரத்திற்காக மட்டும் அல்லாமல் முழுமையாக மக்களுக்கு தேவையானவற்றை கொடுக்கும் அரசாக மாற வேண்டும் என்பது. அதே மாதிரிதான் கல்குவாரி, 16 கல்குவாரிகள் ஏற்கனவே ஈடியால மூடப்பட்ட கல்குவாரிகள். மதுரை கலெக்டர் தான் 2005 இருந்து 2011 வரைக்கும் கண்டுபிடித்தார். 60,000 கோடியில் ஆரம்பிச்சு 1,00,000 கோடி மக்களுக்கான வரிப்பணம் சுரண்டப்பட்டு இருக்கிறது குவாரிகள்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா இப்ப அந்த வழக்குகள்லாம் என்னாச்சுன்னு தெரியல, அவர்களுக்கு எல்லாம் தண்டனை கிடைத்ததா என்று தெரியல. திருப்பி மூடப்பட்ட குவாரிகள் திறக்கப்படுகிறது என்றால், அதுவும் காவிரி படுகையில் திறக்கப்படுகிறது என்றால் இது சுற்றுச்சூழலை பாதிக்கும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதுல எல்லாம் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தாவேகா ஆட்சி இன்னும் அதிக வேகம் எடுத்து மக்களுக்கான பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் ரீல்ஸ் ரீல்ஸ் ரீல்ஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா எனக்குள்ள கவலை என்னன்னா, நியாயமாக சென்று ஒரு ஆய்வு செய்வதை கூட அது நியாயமா ஆய்வு செய்யலாம், ஆய்வு செய்யக்கூடாது என்பதில்லை, ஆய்வு செய்வது நல்லதுதான். ஆனா நியாயமாக ஆய்வு செய்வது கூட ரீல்ஸ் எடுத்து அது ஏதோ ஒரு பரிகசிக்கப்படுவதை போல போட்டு அப்படியெல்லாம் செய்யாம இன்னும் ஒரு தீவிரமான மக்கள் நலனில் அக்கறை கொண்ட போக்கஸோட நீங்க இருக்கணும் அப்படின்னு எனது கருத்து. ஏன்னா இதை ஒரு ஷூட்டிங்காவே போய்கொண்டிருக்கிறதோ என்பது நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது.
ஷூட்டிங்ல இருந்து ரியல் உலகத்திற்கு வந்து மக்களுக்கான பிரச்சனை. இன்னைக்கு காமராஜரை விழா கொண்டாடுறோம்னா, காமராஜர் அதிகமாக மக்களை சந்தித்தார். மக்களை சந்திக்க 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 தான் மக்களின் பிரச்சனைகள் தெரியும். முதலமைச்சர் விஜய் மக்களை சந்திக்கிறேன்னு கரூருக்கு போயிட்டு வசனங்கள் தான் பேசினாரே தவிர, ஆனா மக்களை இன்னும் அதிகமாக, கரூர்ல மட்டும் இல்ல, எல்லா இடங்களிலும் மக்களை சந்திக்க வேண்டும். நேற்றைய தினம் முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் ஒரு புகார் கொடுக்க சென்ற ஒரு பெண் தீக்குளிக்க முயன்றிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். எல்லாரும் சிஸ்டமைஸ் பண்ணி அங்கெல்லாம் புகார் கொடுப்பதற்கு அதிக கூட்டம் வந்தால் கூட அதை சரியாக நிர்வகித்து பொதுமக்களை பார்க்க வேண்டும் என்பது எனது கருத்து. இன்னும் 2 ஆண்டு தான் 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும், அதனால வெயிட் பண்ணுங்க அப்படின்னு பெரும்பாலான கட்சிகள் சொல்றாங்க. உண்மையா மேடம்? ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நிச்சயமாக நமது கொள்கை தான். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா, அன்னைக்கு பாருங்க, ஒரு ஆட்சி வந்தாச்சு, பல பேர் சட்டமன்றத்தை ராஜினாமா செய்யறாங்க. அது குதிரை பேரமா இல்லைன்னா வேற பேரமா என்று விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. பேரம் நடக்குது. இதுல வேற நிர்மல்குமார் வேற ராஜினாமா செஞ்சா பேரம் கிடையாதான், வாங்கினாதான் பேரமா. இது ஒரு புது விதமான, எதுக்கு ராஜினாமா செய்யறாங்க? அவ்வளோ தியாகிகளா, அவ்வளோ தியாகிகளா இவங்கெல்லாம் வந்த உடனே மக்களுக்காக தியாகம் செய்யறதுக்கு? ஏதாவது ஒரு நியாயமான கோரிக்கை இல்லாமல், ஏதோ ஒரு அவங்களுக்கு பெனிஃபிட் இல்லாம அதான் ராஜினாமா செய்வாங்க. அவ்வளோ தியாகிகள்னு நான் நம்பல. ஆக இது ஏன் இத மாதிரி ஜனநாயகத்துக்கு எதிரான நடைமுறைகள் நடைபெறுகிறது என்பதை முதலில் முதலமைச்சர் கவனிக்க வேண்டும். இதெல்லாம் தான் உதாரணம் ஒரே நாடு ஒரே தேர்தல் வர வேண்டும் என்பதற்கு. இப்படி ஸ்திரத்தன்மை இல்லாத சூழ்நிலையை அரசியல்வாதிகள் சுயநலத்திற்காக ஏற்படாமல் இருப்பதற்கு தான் ஒரே நாடு ஒரே தேர்தல். அது சாத்தியமா என்பதை நான் சொல்ல முடியாது. அது சட்ட வல்லுநர்கள், பாராளுமன்றத்தில் இயற்ற போகும் அந்த சட்டம் இதெல்லாம் சொல்லும். ஆனா நியாயப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் தேவை என்பதை இன்றைய அரசியல் சூழ்நிலை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடக்கின்ற அரசியல் சூழ்நிலை ஒரே நாடு ஒரே தேர்தல் நல்லது என்பதை மக்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றவங்க போய் தேவைகள் ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைச்சது சாத்தியம்னா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து சாத்தியம் சொல்லி அவரு சொல்லியிருக்காரு. அண்ணன் எடப்பாடி வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கேசியங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டாம். இன்னைக்கு மக்களுக்காக சொல்ல வேண்டிய பல பிரச்சனைகளுக்கு இப்ப ரேஷன் கடைகள் குறைப்படுத்தப்பட வேண்டும். இன்னைக்கு ரேஷன் 73,000 ரேஷன் கார்டுகளை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். ஆனா 10,000 கோடி செலவிடப்படக்கூடிய ரேஷன் கடைகள், அங்கே உள்ள ரேஷன் பட ஊழியர்கள், அது மாதிரி அங்கன்வாடி ஊழியர்கள், இவர்கள் எல்லாம் சரியாக கவனிக்கப்பட வேண்டும். அதனால மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பேசலாம். இது மக்களுக்கு என்ன நடக்க வேண்டும் அதை நான் முதலமைச்சருக்கு உங்க மூலமா சொன்னேன். சொல்லுங்கப்பா. சட்டம் எங்கப்பா இருக்கு? சட்டம் ஒழுங்கு இருந்தாதான் எனக்கு பிரச்சனையே இல்லையா. இன்னைக்கு வீட்டுக்கு உள்ள புகுந்து அடிக்கிறாங்க. அதே மாதிரி கஞ்சாக்காக கைது செய்யப்பட்ட ஒருவர் லாக்அப் மரணத்துல ஒரு ஊனமுற்ற மாற்றுத்திறனாளி மிக கவலை அளிக்கக்கூடியதாக அவர் மரணம் அடைந்திருக்கிறார். அதே மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்களை விமர்சித்தார் என்பதற்காக ஒரு மாற்றுத்திறனாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆக இதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டும். உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆக சட்டத்தையும் ஒழுக்கத்தையும் நீங்கள் சட்ட ஒழுக்கம்னு வருது, அதுவும் உண்டுதான். ஏன்னா நிறைய இடங்கள்ல ஒழுங்கினங்கள் நடந்து வருகிறது. சட்டம் ஒழுங்கை சரியாக நிர்வகிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். லாக்அப் மரணங்கள் நாம சொல்லிக்கிட்டு இருந்தோம் போன்ற ஆட்சியை, இது இந்த 2 மாசத்துக்கு 50 நாட்கள 4 லாக்அப் மரணங்கள் என்றால் நம்மால் ஒத்துக்கொள்ள முடியாது. இதை உடனே அவர் கவனிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.